இப்ப பாவம் இப்ப எங்களோட நாங்க படிச்சிருக்கிற SDLC-ல இந்த SDLC குறிய விஷயத்துல இந்த SDLC குறிய விஷயத்துல இந்த SDLC போர்ஷன்ஸ்ல இந்த SDLC குறிய போர்ஷன்ஸ்ல இப்ப நாங்க பார்த்து முடிச்சதுல பாவம் முதலாவது SDLC போர்ஷன்ல நாங்க முதலாவது போர்ஷனா பிரிலிமினரி அதாவது பூர்வாங்க ஆய்வுல இருந்து எங்க இருந்து பூர்வாங்க ஆய்வுல இருந்து ஆரம்பிச்சு மூல பாடத்திட்டம்ல பூர்வாங்க ஆய்வுல இருந்து ஆரம்பிச்சு முதலாவதா பீசிபிள் ஸ்டடி முடிச்சோம். சரியா? முதலாவது நாங்க செஞ்ச விஷயம் பூர்வாங்க ஆய்வுல இருந்து ஆரம்பிச்சு முதலாவதுல இருந்து வந்தோம். சோ அங்க சாத்திய வள கட்டை அங்க என்ன படிச்சோம்? சாத்திய வள கட்கையில இருந்து ஆரம்பிச்சோம். சாத்தியவள கற்கையில இருந்து ஆரம்பிச்சோம். நான் முடிச்ச பாதையில கொஞ்சம் எழுதிக்குவாங்க. சாத்தியவள கற்கையில இருந்து ஆரம்பிச்சோம். இரண்டாவது சாத்தியவள கற்கையில இந்த சாத்தியவள கற்கையில 4 பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லி அதையும் ஆராய்ந்து 4 பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லி அதையும் ஆராய்ந்து அதுக்கு பின்னால இரண்டாம் நிலையா போனோம். இரண்டாம் நிலையா பார்த்தோம் முறை தேவை பகுப்பாய். இரண்டாவதா பார்த்தோம் தேவை பகுப்பாய்வு. இது இரண்டாவதா தேவை பகுப்பாய்வு பார்த்தோம். கடைசியா மூன்றாவது அமைப்பு தான் முறைமை வடிவமைப்பு. முறைமை வடிவமைப்பு. இதுவரைக்கும் உள்ள விஷயங்களை நாங்க பார்த்து இதுவரை காலமும் நாங்க இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேயா? அப்ப இந்த விடயங்கள் இப்ப சிலபஸ்க்குள்ள முடிஞ்சு இப்ப நாங்க இன்றைக்கு பார்க்க போற தலைப்பு SDLC அடுத்த கட்டம். SDLC 4ஆம் கட்டம். யாருக்காவது சொல்லலுமா SDLC 4ஆம் கட்டம்? SDLC நாங்க பார்க்க வேண்டிய 4வது கட்டம் என்ன? யாருக்காவது சொல்ல இயலுமாக இருந்தால் நீங்க ரிப்ளை பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். SDLC அடுத்த கட்டம். SDLC அடுத்த கட்டமாக நாங்க உண்மையிலேயே பார்க்க வேண்டியது அமுல்படுத்தல். இங்கிலீஷ்ல இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஆனால் இந்த அமல்படுத்தல் அப்படின்ற கட்டம் இதுக்கு பின்னால வரும் டிப்ளாய்மெண்ட் நிறுவுதல் என்ற போர்ஷனும் தியரிட்டிக்கல் வைஸா பார்த்தா ரெண்டும் ஒரே விஷயம். தியரி வைஸா பார்த்தால் அந்த ரெண்டுமே ஒரே விடயங்கள். தியரி வைஸா பார்க்கும் போது அந்த ரெண்டும் ஒரே விடயங்கள் அப்படின்றதுனால நாங்க இந்த ஸ்ட்ரைட்டாவே டிப்ளாய்மெண்ட் என்ற பிளேஸ்ல போய் பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாவே எங்க போய் பார்க்க போறோம்? ஸ்ட்ரைட்டாவே டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற இடத்துலதான் இதை பத்தி நாங்க ஆராய போறோம். அதுக்கு முதல் நாள் இதை பத்தி எந்த ஐடியாவும் எடுக்கும். அப்படி என்றால் இந்த அமல்படுத்தல் ஸ்டேஜுக்கும் நிறைவேறல் ஸ்டேஜுக்கும் இடையில ஒரு பகுதி இருக்குது. அமல்படுத்தல் ஸ்டேஜுக்கும் நிறைவேறல் ஸ்டேஜுக்கும் இடையில ஒரு பகுதி இருக்குது. இது நீர்வீழ்ச்சி மாதிரியில படிப்பிச்சோம். என்ன அந்த பகுதி? எனிவன்? அமல்படுத்தல் ஸ்டேஜுக்கும் நிறைவேறல் ஸ்டேஜுக்கும் நிலைமாக இருந்தால் நாங்கள் இந்த பாடத்தினுடைய தலைப்பு குட். இந்த பகுதி டெஸ்டிங். தலைப்பு பரிசோதித்தல். ஒரு ஹெடிங் பரிசோதித்தல்.
டெஸ்டிங். டெஸ்டிங் சரிப்பா. சோ டெஸ்டிங் அப்படின்னா என்ன? டெஸ்டிங் சொன்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? டெஸ்டிங் அப்படின்னு சொன்னா ஏன் டெஸ்டிங் அவசியம்? நான் இதெல்லாம் அந்த மேல ஏற்கனவே நாங்க ஸ்டார்ட் வித பாடம் சம்பந்தமா படிக்கும் போது படிச்சுட்டு போன விஷயங்கள் தான். இருந்தாலும் மேலதிக விளக்கத்தான் உங்கள்ட்ட ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டுக்கிட்டு போறேன். ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டுக்கிட்டு போறது மேலதிக விளக்கத்துக்காக வேண்டி, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த டெஸ்டிங் அப்படின்றது டெஸ்டிங்ன்றது இப்ப நான் எந்த பொருளை செஞ்சாலும் உதாரணமா நீங்க வீட்டுல சாப்பாடு செய்யறத கூட எடுத்துக்கங்களேன். யாரோ விருந்தாளி வந்திருக்கிறாங்க. சோ விருந்தாளி வந்திருந்தால் சாப்பாடு விஷயத்தை எடுக்கும். சோ விருந்தாளிக்கு சாப்பாடு எப்படி சாப்பாடு அட்லீஸ்ட் ஒரு டீயோ பிளேன் டீ கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை யோசிய. ஒரு டீயோ பிளேன் டீ வழங்க வேண்டிய சந்தர்ப்பத்தை யோசி. சோ நீ ஒரு டீயோ பிளேன் டீ வழங்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு வந்தால் கூட நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் அவங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு கப் ஒரு கரண்டி நம்ம வாயில வச்சு பார்ப்போம். பாய் டேஸ்ட் ஒழுங்கா இருக்குதா? இதுதான் பரிசோதிச்சு பார்க்கணும் இல்லையா? டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். நாங்க ஊத்தின டீ ஓ பிளேன் டீ சரியா வந்திருக்குதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்டிங் இல்லாம இங்க எதுவுமே செய்ய மாட்டோம். டெஸ்டிங் இல்லாம இங்க எதுவுமே செய்ய மாட்டோம். ஈவன் ஒரு பைக் வாங்குறீங்க, வாங்க போன இடத்துல அங்க சென்டர்ல என்ன செய்வான், ஷோரூம் என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, வந்து எடுங்க, நீங்க ஒரு பாட்டு கொண்டு போகாதீங்க. சோ அங்க கூட டெஸ்ட் டிரைவ் வரும். அப்ப நீங்க எந்த பொருள் வாங்குறதாக இருந்தாலும் டெஸ்டிங் என்ற ஒரு விஷயம் நடந்தேச்சு. அப்ப அப்படி இருக்கும் போது மென்பொருட்களை உருவாக்குறோம். சோ மென்பொருட்களை உருவாக்குற நாங்க டெஸ்டிங் செய்யணுமா இல்லையா? சோ மென்பொருளை கட்டாயம் டெஸ்டிங் செஞ்சே ஆகணும். மென்பொருட்களை கட்டாயம் டெஸ்டிங் செய்தே ஆகணும். டெஸ்ட் பண்ணாம வழங்க இயலாது. ஆனால் இந்த பாடத்துல எங்களோட பாடத்துல டெஸ்டிங் செய்யறதுக்குரிய மெத்தட்ஸ் ஒரு சிலது இருக்குது. டெஸ்டிங் செய்யறதுக்கு நுட்பம் ஒரு சில இருக்கு. சோ டெஸ்டிங் நுட்பங்கள் ஒரு சில இருக்கு. நாங்க மென்பொருள் பரிசோதனை நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். மென்பொருட்களை பரிசோதனை செய்த நுட்பங்கள் ஒரு சில இருக்குது. அதே மாதிரி மென்பொருட்களை பரிசோதனை செய்யறதுக்குரிய மெத்தட் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. மென்பொருள் பரிசோதனை செய்யறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நுட்பங்களும் இருக்கு. சோ முதல்ல நோட்ஸ் எழுதிக்கிட்டு கண்டினியூ பண்ணும். சரியா? எழுதுங்க நோட்ஸ். பிரயோக மென்பொருள் ஒன்று அல்லது முறைமையும் பிரயோக மென்பொருள் ஒன்றின் அல்லது முறைமை ஒன்றின் பிரயோக மென்பொருள் ஒன்றின் அல்லது முறைமை ஒன்றின் பிரயோக மென்பொருள் ஒன்றின் அல்லது முறைமை ஒன்றின் செயற்பாடு பிரயோக மென்பொருள் ஒன்றின் அல்லது முறைமை ஒன்றின் செயற்பாடுகளையும் குறித்த நோக்கத்தினையும் சரிபார்க்க பயன்படும் ஒரு செயற்பாடாகும். அதுதான்
சோ அப்ப பாருங்க, பரிசோதித்தல் அப்படின்னு சொன்னா என்னவா? பரிசோதித்தல் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்றேன், பிரயோக மென்பொருள் ஒன்றை அல்லது முறைமையை, முறைமை ஒன்று, பிரயோக மென்பொருள் ஒன்றின் அல்லது முறைமை ஒன்றின் செயற்பாடுகளையும் குறித்த நோக்கத்தினையும் சரிபார்க்க ரெண்டு விஷயத்துக்காக பயன்படுத்துறோம். ஒன்று செயற்பாடு, அடுத்தது நோக்கம். ஒன்று செயற்பாடு, அடுத்தது நோக்கம். செயற்பாடு நோக்கம் ஆகிய இரண்டையும் சரிபார்ப்பதற்கு, ஆகிய இந்த ரெண்டு விடயத்தையும் சரிபார்ப்பதற்கு மென்பொருட்களை என்ன செய்யறோமா? டெஸ்டிங் செய்யறோமா? மென்பொருட்களை என்ன செய்யறோம்? டெஸ்டிங் செய்யறோம். இந்த ரீசனுக்காகத்தான், இந்த இரண்டு காரணத்துக்காகத்தான் மென்பொருட்களை டெஸ்டிங் செய்யறோம். அடுத்தது இந்த டெஸ்டிங் அப்படின்னு சொல்றது, இந்த மென்பொருள் பரிசோதனை அப்படின்னு சொல்றது, இப்ப நான் உங்களுக்கு பைக் ஓடுறது பத்தி சொன்னேன், டீ பிளேன் ஊத்துறது சரியா? பைக் ஓடுறது முதல்ல நீங்க ஷோரூம்ல போய் ஓடுங்க, நீங்க ரன் பண்ணி பார்த்து உங்களுக்கு சரியா இல்லைன்னு பாக்குறீங்க. அதுக்காக என்ஜின் சரியா வேலை செய்தா, டயர் சரியா இருக்குதா, வீல் அலைன்மெண்ட் சரியா இருக்குதா, அதெல்லாம் நீங்க பாக்கல. ஏன்? அது பைக் கொண்டு ஷோரூமுக்கு வருதுட்டாலே ஏற்கனவே அந்த பைக்கை கிரியேட் பண்ண, அந்த பைக்கை உருவாக்குனவங்க ஒரு டெஸ்டிங் செஞ்சு போட்டுதான் ஷோரூமுக்கு வந்திருக்கு. ஷோரூம்ல நீங்க டெஸ்ட் பண்றீங்க, ஷோரூம்ல இருந்து நீங்க பைக் டெஸ்ட் பண்றீங்க, இந்த பைக் எனக்கு பொருத்தமானதா இருக்குமா இல்லையா? சொல்ற விஷயங்களா? ஷோரூம்ல நீ போய்கிட்டு பைக் என்ஜின் சரியா வேலை செய்தா, பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் சரியா இருக்குதா, அதை நான் செக் பண்ணிடுவேன். அதை நான் செக் பண்ணி யூஸ் இல்ல. அது ஷோரூம்ல டெஸ்ட் டிரைவிங் செய்யறது, அந்த வாகனம் உங்களோட கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்குதா, அப்ப இது யூசர் டெஸ்ட் பண்றது. அப்ப டெஸ்டிங்ல இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட போறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும், அதாவது அது சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னால யூசர் டெஸ்ட் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஆனதுக்கு போது அந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணவங்க டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? நான் சொல்றது, ஒரு மென்பொருளை யாரு உருவாக்குறாங்களோ அவங்களே அந்த மென்பொருளை ஒரு குறிப்பிட்ட காலத்தை டெஸ்டிங் செஞ்சு போட்டுதான் தரணும், இல்லாம அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இங்க நாங்க அது சம்பந்தமாக பார்த்துக்கோம். அப்ப எழுதுங்க, பரீட்சித்தல், அதாவது பரிசோதனை நிகழ்வானது, பரீட்சித்தல் நிகழ்வானது டெஸ்டிங். பரீட்சித்தல் நிகழ்வானது மென்பொருள் அபிவிருத்தியின் பொழுது, மென்பொருள் அபிவிருத்தியின் பொழுது, மென்பொருள் அபிவிருத்தியின் போது, பரீட்சித்தல் நிகழ்வானது மென்பொருள் அபிவிருத்தியின் போது தர கட்டுப்பாட்டு குழு, தர நிர்ணய குழு, இங்கிலீஷ்ல குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் அப்படின்னு, இங்கிலீஷ்ல குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் அப்படின்னு தர நிர்ணய குழு. தர நிர்ணய குழு இதனால் கோவைப்படுத்தப்படுகிறது, கோவைப்படுத்தப்படுகிறது. பரீட்சித்தல் நிகழ்வானது மென்பொருள் அபிவிருத்தியின் பொழுது தர நிர்ணய குழுவினால் கோவையிடப்படுகிறது, அதாவது பரிசோதிக்கப்படுகிறது. குவாலிட்டி அஷூரன்ஸ் டீமினால் பரிசோதிக்கப்படுகிறது. அடுத்தது மென்பொருள் பரீட்சித்தல் நுட்பங்கள், இன்னொரு அடிப்போல் மென்பொருள் பரீட்சித்தல் நுட்பங்கள். மென்பொருள் பரீட்சித்தல் நுட்பங்கள். மென்பொருள் பரீட்சித்தல் நுட்பம் அப்படிங்கிறதுக்கு நாங்க மென்பொருள் பரீட்சித்தல் நுட்பங்கள் ஏற்கனவே சொன்னேன், இரண்டு வகைப்படும். மென்பொருள் பரீட்சித்தல் நுட்பங்கள் ஏற்கனவே சொன்னேன், எத்தனை வகைப்படுதா? இரண்டு வகைப்படும்.
மென்பொருள் பணித நுட்பங்கள் 2 வகைப்படுது. அதுல முதலாவது வகையா சொல்லுவோம் வெண்பெட்டி சோதனை. வெண்பெட்டி சோதனை white box test அப்படின்னு. செகண்ட் ஒன் சொல்லுவோம் கரும்பட்டி சோதனை. கரும்பட்டி சோதனை அப்படின்னு. black box test. முதலாவது ஒயிட் பாக்ஸ் டெஸ்ட் அப்படின்னுவோம். இரண்டாவது கரும்பட்டி சோதனை அல்லது கருப்பு பெட்டி சோதனை. கரும்பட்டி சோதனை அப்படி இல்லையா கருப்பு பெட்டி சோதனை அப்படின்னு. கருப்பு அப்படிதான். சரி, ஓகே. கரும்பட்டி சோதனை பிளாக் பாக்ஸ். சோ இது ஒயிட் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ். சோ இரண்டு விதங்கள்ல சோதனை நடக்கும். இதுல கரும்பட்டி சோதனை அப்படின்றதான் இதுல கரும்பட்டி சோதனை அப்படின்னு சொல்றது அதை உங்களுக்கு விளக்குற மாதிரி சொன்னா அதான் நான் சொன்னேன். ஷோரூம்ல போய் ஒரு வாகனம் எடுக்கிறீங்க, எடுத்து நீங்க என்ன செய்றீங்க, வாகனத்தை டிரைவ் பண்ணி பாக்குறீங்க இல்லையா? வாகனத்தை நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி டிரைவ் பண்ணி பாக்குறீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி சூட்டபிளா இருக்குதா இல்லையான்னு ஜஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்குறீங்க. அவ்வளவுதான். அப்ப இது நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு மென்பொருளை மேலோட்டமா பரிசோதனை. ஒரு மென்பொருளை மேலோட்டமாக பரிசோதனை. சோ வாகனம் அப்படின்றத விட உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா இன்னும் தெளிவாக விளங்கும் நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட கையில எல்லாம் இருக்கிறது இந்த போன். உங்களோட கையில எல்லாம் இருக்கிறது இந்த போன் அப்படின்ற விஷயம். சோ ஒரு போன் நீங்க வாங்குறீங்க தானே. ஒரு போன் வாங்கினா முதல்ல என்ன செய்றீங்க, போனை யூஸ் பண்ணி பாக்குறீங்க, டச் ஒழுங்கா வேலை செய்யுதா, இது சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு எல்லாம் அப்ளிகேஷன் வாய்ஸ் தான் பாக்குறீங்க. எல்லாம் எப்படி பாக்குறீங்க, அப்ளிகேஷன் வாய்ஸ் தான் மேலோட்டமா பாக்குறீங்க. இதைத்தான் சொல்லுவோம் வெண்பட்டி சோதனை. ஒரு டிவைஸையோ ஒரு மென்பொருளையோ வெளியால பார்த்து டெஸ்ட் பண்றது. இப்ப உங்களோட போன் சரியா ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு போன் வாங்கினவங்களுக்கு தெரியும். போன் கடையில போய் போன் வாங்கிட்டு வரும்போது அவன் முதலாவதுதான் என்ன செய்வான் தெரியுமா, போன சிம்ம வாங்கி அதுல இன்சர்ட் பண்ணிட்டு அதுல இன்சர்ட் பண்ணி போட்டு ஒரு கோல் எடுத்து பார்ப்பான். ஓகே சவுண்ட் கிளியரா கேக்குதா, அதுக்கு பிறகு சொல்லுவான் ஹெட்செட்டை மாட்டி போன் கழிச்சு பாருங்க. ஓகே ஹெட்செட்டை மாட்டி போன் கழிச்சா ஒரு சவுண்ட் கேக்குதா, ஓகே கிளியரா கேக்குது, மைக் வேலை செய்யுது. தென் அதுக்கு பின்னால என்ன செய்வான் தெரியுமா, கொஞ்சம் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி லொகேஷன் சரியா காட்டுதுன்னு பாருங்க. அதே இடத்துக்கு சொன்னால் டேட்டா ஒன் பண்ணும் போது சாஃப்ட்வேர் எல்லாம் சரியா வேலை செய்யலாம். ஏன் நம்ம ஜிபிஎஸ் ஒன் பண்ணுங்கன்னு சொல்றேன்னு கேட்டா, ஜிபிஎஸ் ஒர்க் பண்ணணுமா, மெயில் கொண்டு அவனோட போன்ல இருக்கிற மெயில்ல இருந்து அவனோட போன எக்ஸசிங் பாயிண்ட்ஸ்ல இருந்து எல்லாம் சரியா ஒர்க் பண்ணால்தான் ஜிபிஎஸ் லொகேஷன் சரியா காட்டும். இல்லைன்னா ஜிபிஎஸ் லொகேஷன் வேற எங்கேயும் காட்டும். அதுக்காக தான் ஜிபிஎஸ் செட் பண்ணி பாருங்க அப்படின்னு. இவ்வளவு செஞ்சு பாக்குறது ஜஸ்ட் மேலோட்டமா. போன இன்டர்னல் பார்ட்டை நாங்க யாரும் கலட்டி உள்ள ஓகே எல்லாம் சரியா ஒரிஜினல் பார்ட்ஸா வச்சிருக்குது அப்படி நம்ம யாரும் பாக்குறது இல்ல. நம்ம போன் எடுத்தோன்னே மேலால பார்த்து போட்டு எடுத்துட்டு வந்துடும். இதைத்தான் சொல்லுவோம் கரும்பட்டி சோதனை. இதைத்தான் சொல்லுவோம் கரும்பட்டி சோதனை. சரியா? அடுத்தது வருவோம் வெண்பட்டி சோதனை. இந்த கரும்பட்டி சோதனை பொதுவாக மென்பொருளை கடைசி கட்டத்துல. இப்ப ஒரு கால்குலேட்டரை உருவாக்குறீங்க. உருவாக்கி முடிச்சு இங்க நம்பர் பிளேட் அப்படியே இருக்கு. இதுல 4+2 எட் பண்றீங்க. ஆன்சர் காட்டணும் 6 அப்படின்ட்டு. 6 ஆன்சர் இல்லாம 8 ஆன்சரோ அப்படி இல்ல 2 ஆன்சரோ காட்டினா கால்குலேட்டர் பீல. இப்ப ஒரு கால்குலேட்டருக்கு இன்புட்ஸ் கொடுத்து சரியான அவுட்புட் வருதான்னு பாக்குறேன். அது கரும்பட்டி சோதனை. இதுல உள்ள போய் கோடிங் சரியா இருக்குதா, கோடிங்ஸ் எல்லாம் சரியா இருக்குதா, அந்தந்த பார்ட்ஸ் சரியா இன்செர்ட் ஆகிருக்குதா. இப்ப நீங்க 4 பிரஸ் பண்றீங்க, 5 பிளஸ் ஆகுது, அப்ப அதுவும் பிரச்சனை. இந்த மாதிரியானதெல்லாம் ஆராய்ஞ்சா அதுக்கு பேரு வெண்பட்டி சோதனை. அதுக்கு என்ன பேரு, வெண்பட்டி சோதனை. வெண்பட்டின்னு சொல்றது ஒரு விஷயத்துக்கு உள்ள போய் ஆராய்றது. வெண்பட்டின்னு சொல்றதுன்னா ஒரு விடயத்துக்கு ஒரு வேலைய உள்ள போய் பரிசோதனை செஞ்சால்
உள்ளக பரிசோதனை செஞ்சா அதுக்கு பேரு வெண்பட்டி சோதனை. உள்ள விடயம் எல்லாம் விட்டு போட்டு வெளியால மேலோட்டமா பார்த்து சென்றால் அதுக்கு கரும்பட்டி சோதனை அப்படின்னு. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சார் இதுக்கு வெண்பட்டி கரும்பட்டின்னு பேர் வச்சாங்க? இங்க முதலாவதா வெளித்த பேர், இங்க முதலாவதா பயன்படுத்தின பேரு கரும்பட்டி, பிளாக் பாக்ஸ் அப்படின்னு. முதலாவதா பயன்படுத்துறது இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றதான் பயன்படுத்தின பேர். இதைத்தான் முதல்ல பயன்படுத்தினாங்க. ஏன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், பிளாக் பாக்ஸ் அப்படின்றது பொதுவா ஷிப்ஸ், அதே போல ஏரோப்ளேன்ஸ் அதுல எல்லாம் இருக்கிறதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக் பாக்ஸ் அந்த டிவைஸுக்கு என்ன சேதாரம் வந்தாலும், விமானம் என்னதான் சேதாரமானாலும் பிளாக் பாக்ஸுக்கு சேதம் அடையாது. கிட்டத்தட்ட 35-36 நாட்களுக்கு, சில பிளாக் பாக்ஸ் 48 டேஸ் வரைக்கும் ஒன்றுமாவாம அதுல இருந்து ஜிபிஎஸ் சிக்னல்ஸை சென்ட் பண்ணி கொண்டே இருக்கும். அதுல இருந்து ஜிபிஎஸ் சிக்னல்ஸை சென்ட் பண்ணி கொண்டே இருக்கும். இதுலதான் ஒரு விமானமோ ஃபைனலா கிராஷ் ஆகும் போதோ இல்ல ஏதோ நடக்கும் போது ஃபைனலா ஸ்டேஜ்ல இருந்த அந்த இடத்துல இருந்த இன்கமிங் அண்ட் அவுட்கோயிங் சிக்னல்ஸ், விமானத்துக்கு என்ன நடந்திருக்க வேண்டிய விஷயம் கூட எல்லாம் இதுல சர்வ் பண்ணப்பட்டிருக்கும். பட் இதை என்ன செய்யலாம், உடைச்சி சேதாரணமா உள்ள போய் கொண்டும் செய்யலாம். ஜஸ்ட் அதுல உள்ள விஷயத்த மாற்ற அதை மேலானதான் பார்க்கலாம், மேலோட்டமா பார்க்கலாம். அப்ப அந்த காரணத்துக்காக தான் இதுக்கு பிளாக் பாக்ஸ் மாதிரி. அப்ப நீ மென்பொருள வேளால இன்புட் இன்புட்ஸை கொடுத்து அவுட்புட் செக் பண்றது கரும்பட்டி சோதனை. உள்ள போய் பாக்குறோமா, இதுக்கு எதிர்ப்பதம் அப்ப என்ன, கருப்புண்டா வெள்ளை, அதனால வெண்பட்டி சோதனை. எழுதுங்க, மென்பொருள் பரிசோதனை நுட்பங்கள் இரு வகைப்படும். மென்பொருள் பரிசோதனை நுட்பங்கள் இரு வகைப்படும். முதலாவது வெண்பட்டி சோதனை. அதுல முதலாவது வெண்பட்டி சோதனை. அண்ட் இரண்டாவது கருப்பட்டி சோதனை, கருப்பு பட்டி சோதனை. கருப்பு பட்டி சோதனை. முதலாவது வெண்பட்டி சோதனை, இரண்டாவது கருப்பு பட்டி சோதனை. தலைப்பு வெண்பட்டி சோதனை. தலைப்பு வெண்பட்டி சோதனை. முதலாவது ஹெடிங் வெண்பட்டி சோதனை. மென்பொருளை பரிசோதிப்பதற்கு வெண்பட்டியில் எழுதுங்க. அதுல முதலாவது நோட், மென்பொருளை பரிசோதிப்பதற்கு மென்பொருளை பரிசோதிப்பதற்கு இல்மா இப்ப வாய்ஸ் கிளியரா மாவணும். மென்பொருளை பரிசோதிப்பதற்கு ஒரு மென்பொருளை பரிசோதிப்பதற்கு ஒரு மென்பொருளின் உட்செயற்பாட்டை எடுக்கும் பரீட்சை தருவாய்கள், சந்தர்ப்பங்கள். எடுக்கும் பரீட்சை சந்தர்ப்பங்கள். என்னவா, மென்பொருளை சோதிப்பதற்கு ஒரு மென்பொருளின் உட்செயற்பாட்டை எடுக்கும் பரீட்சை தருவாய்கள். அப்ப சந்தர்ப்பங்கள், உட்செயற்பாடை பார்க்கிற சந்தர்ப்பங்கள் எழுதுங்க. இரண்டாவது நோட்,
சோதனை செயல்முறையின் ஆரம்ப கட்டங்களில் இது மேற்கொள்ளப்படும். சோதனை செயல்முறையின் ஆரம்ப கட்டங்களில் இது மேற்கொள்ளப்படும். அப்ப ஒரு மென்பொருளை பரிசோதிக்க ஸ்டார்ட் பண்றோமா ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு மென்பொருளை ஆரம்பத்துல கோடிங் செஞ்சு போட்டு, இப்ப இதுல HTML படிச்சோம். அப்ப HTML படிச்ச நாங்க முதல்ல கோடிங் செய்யும் போதே அதுல சில திருத்துறோமா இல்லையா, அது சின்ன ஒரு அழகு சோதனை தான். அவுட்புட் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னு சொல்லி போயிட்டு அங்க திருத்தினா இப்ப கரும்பட்டி பாது போட்டு வெண்பட்டிக்கு வா. விளக்குதான் சொல்றது. ரைட். அப்ப எழுதுங்க மூன்றாவது நோட். ஒப்பீட்டளவில் சிறிய ரக செயல்கள், ஒப்பீட்டளவில் சிறிய ரகமான ஒப்பீட்டளவில் சிறிய செய்நிரல் அலகுகளை சோதிக்க இது பயன்படும். எப்படியா? ஒப்பீட்டளவுல அலகுகளாக, அலகு என்று சொன்னால் அர்த்தம் சிறிய, அலகு என்று சொன்னால் அர்த்தம் சிறியன்றதான் அலகுன்றதுக்கு அர்த்தம். அப்போ ஒப்பீட்டளவுல அலகுகளாக சின்ன பகுதிகளாக சோதிக்கிறதுக்கு இது பிரயோகிக்கப்படும். சரியா? இப்ப இன்னொரு கேள்வி வரும், எவ்வளவு காலத்துக்கு வெண்படி நுட்பம் பயன்படுத்தணும்? பொதுவாக எவ்வளவு சந்தர்ப்பத்துக்கு வெண்பட்டி நுட்பம் பயன்படுத்தணும்? மென்பொருள் ஒரு மென்பொருளை கிரியேட் பண்றதுண்டா தம்பி, அந்த மென்பொருள் சரியானதாக இருக்கணும். பிழையா கிரியேட் பண்ணி யாருக்கு கொடுத்து என்ன செய்யும்? இப்ப நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன். வாட்ஸ்அப்ல நான் அனுப்புற மெசேஜ் நான் அனுப்புற ரிசீவருக்கு போகாம வேற ரிசீவருக்கு போய்த்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பிறகு பார்த்தா அவ்வளவுதான். என்ன எல்லாம் நான் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு போக வேண்டிய விஷயம் அவங்களுக்கு போவாங்க, அவங்களோட அம்மாவுக்கு போயிட்டா எப்படி இருக்கும்? முடிஞ்சு எல்லா காது. அப்ப இந்த இடத்துல விளைவிக்கணும், ஒரு மென்பொருளை உருவாக்குறோமா அந்த மென்பொருள் சரியானதா இருக்கிற வரைக்கும் சோதனை செய்யப்படும். இதை யாரு தீர்மானிக்கணும்? மென்பொருளை உருவாக்குறவங்க. ஒரு மென்பொருளை எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு சோதிக்கணும்னு சொன்ன விஷயத்த யாரு தீர்மானிப்பாங்க? அந்த மென்பொருளை உருவாக்குறவங்க தீர்மானிப்பாங்க. அடுத்த போடுங்க, கருப்பு பெட்டி சோதனை, பிளாக் பாக்ஸ் டெஸ்ட். அடுத்த போடுங்க, கருப்பு பெட்டி சோதனை அல்லது கருப்பு பெட்டி சோதனை, இங்கிலீஷ்ல பிளாக் பாக்ஸ் டெஸ்ட். சரியா? கருப்பு பெட்டி சோதனை. சரி, இப்ப அதுல முதலாவது பார்த்தோம் வெண்பட்டி சோதனை அப்படின்னு சொன்னா, முதலாவது படிச்சோம் வெண்பட்டி, ஒயிட் பாக்ஸ் அப்படின்னா அங்க எழுதினோம் வெண்பொருளை உள்ள போய் ஆராயும். அப்ப அதுக்கு ஆப்போசிட் தான் இப்ப இங்க எழுத போறேன். அதுக்குரிய ஆப்போசிட் விஷயம் தான் இங்க எழுத போறேன். எழுதுங்க, சோதனையிடப்படும் மென்பொருள், ஒரு கருப்பு பெட்டி போல் செயல்படுகிறது. சோதனையிடப்படும் மென்பொருள் ஒரு கருப்பு பெட்டி போல் செயல்படுகிறது. ஒரு கருப்பு பெட்டி போல் செயல்படுகிறது. அதாவது இங்கு உள்ளீடுகளை வழங்குவதன் மூலம்,
அதாவது இங்கு உள்ளீடுகளை வழங்குவதன் மூலம் பெறப்படும் வெளியீடுகளை அவதானித்து சோதனை மேற்கொள்ளப்படும். அதாவது இங்கு உள்ளீடுகளை வழங்குவதன் மூலம் பெறப்படும் வெளியீடுகளை அவதானித்து சோதனை மேற்கொள்ளப்படும். சோதனை மேற்கொள்ளப்படும். எப்படியாம் உள்ளீடு இப்ப இதான் நான் கருப்பு பட்டி அப்படிங்கிற இப்ப உனக்காக ஒரு கல்குலேட்டர் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப அந்த கல்குலேட்டரை சோதிச்சு பாருங்க, சரியா வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச 2 நம்பரை கூட்டி பார்ப்பீங்க, ஆன்சர் 3 வரணும். இதான் உள்ளீடு வழங்கி பார்க்கிறேன். 1+2 உள்ளீடு வழங்கி பார்க்கிறேன். 3 அவுட்புட் அவர் தந்தா சரி. திருப்பி 1 × 2 போட்டு பார்க்கிறேன். 2 அவுட்புட் தந்தா கால்குலேட்டர் சரின்னு தீர்மானம் எடுக்குமா இல்லையா? இதுதான் கரும்பட்டி சோதனை. நான் உள்ளீடுகள் சில வழங்கி சரியான வெளியீடு வருமானு பார்க்கிறேன். நான் நினைச்ச வெளியீடு வந்தால் மென்பொருள் சரி, நான் நினைத்த வெளியீடு வந்தால் மென்பொருள் சரி, இல்லையே மென்பொருள் பிழை. இல்லைன்னு சொன்னா மென்பொருள் பிழை, அவ்வளவுதான். எத்தனை அங்கேயும் சொன்னேன். இப்ப நீங்க HTML கோடிங் செஞ்சு படிச்சோம். அப்ப அந்த HTML கோடிங்ல நான் ஒரு கோடிங் செஞ்சு என் மைண்டுக்குள்ள ஒரு ஞாபகம் இருக்குது, இதுல வெளியீடு இப்படித்தான் வரணும். பட் நான் எடுத்து பார்த்தால் வெளியீடு வேற மாதிரி வருது. இப்ப நான் என்ன செய்வேன்? கோடிங்கை சேஞ்ச் பண்ணுவேனா இல்லையா? இதான் தம்பி சோதிக்கிறோம். ஏன்னா மைண்டுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவுக்கு கோடிங் செய்வோம், அதுக்குரிய வெளியீடு வந்தா ஓகே, இல்லையா திருப்பி கோடிங்க டெஸ்டிங் மாறி 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 நடந்து கொண்டிருக்கும். ஓகேயா? சரி, எழுதுங்க. 2வது, ஒரு மென்பொருளின் நோக்கம் சார்ந்த செயற்பாடுகள். ஒரு மென்பொருளின் நோக்கம் சார்ந்த செயற்பாடுகளை அறிந்து கொள்வதற்காகவே ஒரு மென்பொருளின் நோக்கம் சார்ந்த தேவைகளை செயற்பாடுகளை அறிந்து கொள்வதற்காகவும் அவற்றை நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதற்காகவுமே இச்சோதனை நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? இப்ப நீங்க நோமலா கடையில வாங்குற 150 ரூபாய் 300 ரூபாய் கால்குலேட்டர்ல நீ சொல்றா நான் வாங்குற 150 ரூபாய் 300 ரூபாய் கால்குலேட்டர்ல அங்க பைனரி டெசிமலா மாத்தணும், ஒக்டலா மாத்தணும், ஹெக்ஸாடெசிமலா மாத்தணும். அதாவது ப்ரோக்ராமிங் ஹெல்ப் பண்ணணும், சயின்டிபிக் கால்குலேட்டர் இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சா அந்த 300 ரூபாய் கால்குலேட்டர் வாங்கி போதும், ஒரு 3000 ரூபாய்க்கு அது வரும். ஒரு சயின்டிபிக் கால்குலேட்டர் வாங்கினா தான் அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யும். அப்ப நாங்க எங்களுக்குள்ள பட்ஜெட்டுக்குள்ள இப்ப எவ்வளவு பட்ஜெட் இருக்குதோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள யூசர் ரிக்வயர்மெண்ட்டை பூர்த்தி செஞ்சு உருவாக்க இயலுமா, உருவாக்கினால் சரிப்பட்டு வருமா, அதெல்லாம் பாக்குறதுக்காக தான் என்ன செய்யறோமா? சோதனை செய்யணும், டெஸ்டிங் செய்யணும். ஒரு மென்பொருளின் நோக்கம் சார்ந்த செயற்பாடுகளை அறிந்து கொள்வதற்காகவும் ஒரு மென்பொருளின் நோக்கம் சார்ந்த செயற்பாடுகளை அறிந்து கொள்வதற்காகவும் ஒரு மென்பொருளின் நோக்கம் சார் செயற்பாடுகளை அறிந்து கொள்வதற்காகவும் அவற்றை நிவர்த்தி செய்ய முடியுமா என்பதற்காகவும் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவற்றை நிவர்த்தி செய்ய முடியுமா என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் சோதனை நுட்பங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன.
இப்ப பார்த்தோம் மென்பொருளை 2 நுட்பங்கள் பயன்படுத்தி சோதிக்கிறோம் பார்த்தோம். மென்பொருளை என்ன செய்யறோம்? 2 நுட்பங்களை பயன்படுத்தி 2 நுட்பங்களுடைய அடிப்படையில மென்பொருளை சோதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டெஸ்டிங் செய்யறோம் அப்படின்னு. ஆனால் மென்பொருளை டெஸ்டிங் செய்யும் போது இந்த நுட்பங்களை பயன்படுத்தி டெஸ்டிங் செய்யும் போது நாங்க மென்பொருட்களை சோதிக்கிறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் 4 படிநிலைகள் பயன்படுத்தி மென்பொருள் சோதனை வகைகள். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டைப்ஸ். மென்பொருள் சோதனை வகைகள். மென்பொருள் சோதனை வகைகள். சோ ஒரு மென்பொருளை சோதிக்கிறோம் என்று வைங்கள, ஒரு மென்பொருளை டெஸ்டிங் செய்யறோம் என்று சொன்னால் வெண்பட்டி கரும்பட்டி 2 நுட்பங்கள் இருக்கு. 2 நுட்பங்கள் இருக்குது. இதுல வெண்பட்டி ஆரம்ப கட்டத்திலையும் கருப்பட்டி பிற்பாட்டிலையும் பயன்படுத்துறேன்னு சொல்லி இந்த மென்பொருளை சோதிக்கிறதுக்கு முதலாவது நாங்க பயன்படுத்துவோம் முறை அலகு சோதனை அப்படின்னு சொல்லி. முதலாவதா என்ன முறையா? அலகு சோதனை. முதலாவதா செய்யறது அலகு சோதனை பயன்படுத்தும். என்ன செய்வோம்? அலகு சோதனை. மென்பொருட்களை சோதிக்கிறதுல முதலாவதா செய்ய போற டெஸ்டிங் அலகு சோதனை. என்ன அலகு சோதனை அப்படின்னா ஒரு பெரிய மென்பொருள் எடுக்கும், ஒரு பெரிய கோடிங் ஒண்ணு எடுக்கும். சோ அந்த கோடிங்ல கிட்டத்தட்ட ஒரு கால்குலேட்டர் உருவாக்குற கோடிங்ல ஒரு 100 லைன் கோடிங் இருக்குது. ஒரு 100 லைன்ஸ் உடைய கோடிங் இருக்கு. அப்ப இந்த 100 லைன் கோடிங்கையும் தனியா ஒருத்தர் பார்க்கணும் என்றால் நிறைய நேரம் எடுக்கும். அட்லீஸ்ட் 1 hour ஆகுது, இல்ல 2 hours போகும். இப்ப இந்த 100 லைன் கோடிங்ல இப்ப நான் ஒரு கால்குலேட்டர் உருவாக்குறது சம்பந்தமான கோடிங் இல்லை. ஒரு கால்குலேட்டர் உருவாக்குறது சம்பந்தமான கோடிங் அப்படின்னால் அந்த கோடிங்ல கூட்டல் இருக்கும், கழித்தல் இருக்கும், பெருக்கல் இருக்கும், வகுத்தல் இல்லையா? இந்த விஷயங்கள் இருக்கு. ஒரு நோவல் கால்குலேட்டர் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலுக்குரிய விஷயம் இருக்கும். அப்ப அந்த பெரிய கோடிங்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்படின்னு 4 அலகுகளா பிரிக்கும். 4 யூனிட்ஸா பிரிச்சுக்கிட்ட 4 பகுதியா பிரிக்கிறேன். இப்ப 4 பகுதியா பிரித்து 4 பேர்கிட்ட கொடுத்தா 4 பகுதியா பிரிச்சு 4 பேர்கிட்ட கொடுத்தா ஒருத்தர் செய்யத்தான் ஒரு மணித்தியாலம். அப்ப 4 பேர் வேலை செய்யணுமா இருந்தா ஒரு 15 நிமிஷத்துல முடியுமா இல்லையா வேலை? அப்ப வேலையிட வேகத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் நாங்க செய்ய போற வேலையில வேகத்தை கூட்டுறதுக்காகவும் அதே நேரத்துல 100% எக்யூரேட்டா செய்யறதுக்காக எக்யூரேட்டா சொன்னது ஒருத்தர் கூட்டலை பத்தி மட்டும்தான் யோசிப்பார். அடுத்தவர் கழித்தல் மட்டும், அடுத்தவர் பெருக்கல் மட்டும், அடுத்தவர் வகுத்தல் மட்டும். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்கும் போது அவங்க துறையில அவர் இருக்கிற பிளேஸ்ல சரியாக இருப்பதா இல்ல. தனியா ஒரே ஆளே 4 விஷயத்தை யோசிக்காம ஒருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை யோசிக்கும் போது அந்த இடத்துல அவருடைய திங்கிங் சென்ஸ் இதை பத்தி மட்டும் யோசிக்கும் போது சரியாவே திங்க் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி செய்யறது ஒரு கால்குலேட்டருடைய கோடிங் எடுத்தால் அந்த கால்குலேட்டர் உள்ள எரித்மெட்டிக்ஸ் ஆபரேட்டர்ஸ் போவதற்கும் பார்த்து பிரிச்சார். இப்ப இதுக்கு தான் சொல்லுவோம் அலகு சோதனை. விளங்குதா? அப்போ ஒரு பெரிய மென்பொருளை குறித்த அடிப்படைகள்ல அழகா பிரித்து ஒவ்வொரு அலகையும் ஒவ்வொரு குரூப்ட கொடுத்து டெஸ்டிங் செய்யறது அலகு சோதனை. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குரூப்ட கொடுத்து டெஸ்டிங் செய்யறது அலகு சோதனை. ஓகே. சோ அப்ப முதலாவது தலைப்பு போடுங்க அலகு சோதனை போட்டுட்டு அது கீழே நோட்ஸுக்கு வரும். மென்பொருள் முறைமையானது உப முறைமைகளாக பிரிக்கப்படுகின்றது. மென்பொருள் முறைமையானது உப முறைமைகளாக பிரிக்கப்படுகின்றது. மென்பொருள் முறைமையானது பல உப முறைமைகளாக பிரிக்கப்படுகின்றது.
இவை ஒவ்வொன்றும் அலகுகள் எனப்படும் யூனிட். இவை ஒவ்வொன்றும் அலகுகள் எனப்படும் யூனிட். சோ இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு யூனிட் டெஸ்ட். என்னவா பாருங்க, மென்பொருள் முறைமையானது பல உப முறைமைகளாக பிரிக்கப்படுகின்றது. இவை ஒவ்வொன்றும் அலகுகள் எனப்படும். அவர்கள் இவை ஒவ்வொன்றும் அலகுகள் எனப்படும். ஒவ்வொரு அலகும், இரண்டாவது நோட், ஒவ்வொரு அலகும், இரண்டாவது நோட், ஒவ்வொரு அலகும் ஒவ்வொரு அலகும் ஒவ்வொரு தனித்துவமான செயல்களின் ஒவ்வொரு தனித்துவமான செயல்களின் சார்புகள் அல்லது வகுப்புகள், சார்புகள் அல்லது வகுப்புகளில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. சார்புகள் அல்லது வகுப்புகளில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. அப்ப இந்த ஒவ்வொரு அலகும் என்னவா, சார்பு பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன். சோ ஒவ்வொரு சார்பு அப்படி இல்ல, கிளாஸ் வைஸ்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டடுக்கு வந்தா அங்க வகுப்புகள், சோ வகுப்புகள்ல இருந்து உருவாக்கப்படும். சரியா? அடுத்து எனவே ஒவ்வொரு அலகும் வெண்பட்டு நுட்பங்களுக்கு அமையும். எனவே ஒவ்வொரு அலகும் வெண்பட்டி நுட்பங்களுக்கு அமைய தனித்த குழுக்களால் பரிசோதிக்கப்படும். எனவே ஒவ்வொரு அலகும் வெண்பட்டி நுட்பங்களுக்கு அமைய தனித்த குழுக்களால் பரிசோதிக்கப்படும். இது இப்ப அலகு சோதனை. எனவே ஒவ்வொரு அலகும் வெண்பட்டி நுட்பங்களுக்கு அமைய தனித்த குழுக்களால் பரிசோதிக்கப்படும். இப்ப அலகு சோதனை முடியும். அலகு சோதனை முடிஞ்சதுக்கு பின்னால இப்ப என்ன செஞ்ச மென்பொருள்ல, இப்ப இந்த மென்பொருள்ல நாங்க இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால், கூட்டல் தனிய சரியா இருக்குதா, பெருக்கல் தனிய சரியா இருக்குதா, வகுத்தல் சரியா இருக்குதா, கணித்தல் சரியா இருப்பா. இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது, 2 சக 3 தர 4 பிரித்தல் 5 இப்படி கேள்வி வருது. இப்படி ஒரு கேள்வி வந்தால் சரி, பிரித்தல் 2 இப்படி ஒரு கேள்வி வந்தா சரி, பிரித்தல் 2 சய 1. ஓகே சரி, நான் இங்க வச்சிருக்கிறபடி பார்த்தா மென்பொருள் என்ன செய்யணும், மென்பொருள் இது ரெண்டையும் கூட்டும், கூட்டி 5 தர 4 பிரித்தல் 2 பிரித்தல் கழித்தல் கழிக்கும், கூட்டல் கழித்தல் வச்சிருக்கு, கூட்டல் கழித்தல், அதுக்கு பின்னால பெருக்கும், பெருக்கினா 20 பிரித்தல் 1, சோ பிரித்தால் 20. இப்படி ஆன்சர் வந்தா மேத்தமேட்டிக்கலி சரியா? இது பிழை. இந்த கேள்விக்குரிய சரியான விட, இந்த கேள்விக்குரிய சரியான விட என்னென்றால் முதல்ல பிரிக்கணும். அப்படின்னா 2 சக 3 4 2ஆல பிரித்தா 2 சய 1. அதுக்கு பின்னால 2 சக இந்த 2 பெருக்கி 6 சய 1. அதன் கூட்டல் கழித்தல் பிரச்சனை இல்லை, 8ல 1 போக 7 என்ற ஆன்சர் வந்து. இதெல்லாம் தெரியாம இந்த மென்பொருளை கொடுத்தால் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சரியா தானே செய்யுது அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? இல்ல. அப்ப தனி அலகுகளாக சரியா இருந்தால் அதை ஒன்றாக சேர்க்கும் போதும் சரியா இருக்கும், அது ஒன்றாக சேர்க்கும் போதும் சரியாக இருக்கணும். இப்ப என்ன செய்யணும், மென்பொருளை இப்ப 4 பகுதியா பிரிச்சு, இப்ப இந்த 4 பகுதியையும் ஒன்று சேர்க்கணும்.
அப்ப ஒன்று சேர்க்கும் போது மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த பொருள்ன்ற முறைப்படி ஒன்று சேர்க்கணும் இல்லையா? அப்ப மென்பொருட்களை சேர்க்கும் போது அப்ப நான் உருவாக்கின மென்பொருளா இருந்தா எது ஃபர்ஸ்ட்டுக்கு வேலை செய்யணும், எது செகண்ட், எது தேர்ட் நான் தீர்மானிக்கணும். இது மேத்தமெட்டிக்கல் சாஃப்ட்வேர். சோ மேத்தமெட்டிக்கல் சாஃப்ட்வேர்னா இந்த அடிப்படையில ஒன்று சேர்க்கணும். அப்ப இந்த அடிப்படைக்கு வேலை செய்தால் ஒன்றாக சேர்க்கும் போது சரியாக இயங்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதுக்கான சோதனை சொல்லுவோம் ஒருங்கிணைந்த சோதனை. அதுக்கு என்ன சோதனை சொல்லுவோம்? இல்லைன்னா இரண்டாவது தலைப்பு ஒருங்கிணைந்த சோதனை, இன்டிகிரேட்டட் டெஸ்ட். அடுத்த தலைப்பு ஒருங்கிணைந்த சோதனை. ஒருங்கிணைந்த சோதனை, இன்டிகிரேட்டட் டெஸ்ட். சொல்லுங்க. இது 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 அளவு சோதனையில் பிரிக்கப்பட்ட அளவு சோதனையில் பிரிக்கப்பட்ட அலகுகளை ஒன்றிணைக்கும் போது மேற்கொள்ளப்படும். இது அலகு சோதனையில் பிரிக்கப்பட்ட அலகுகளை ஒன்றிணைக்கும் போது மேற்கொள்ளப்படும். இது அலகு சோதனையில் பிரிக்கப்பட்ட அலகுகளை ஒன்றிணைக்கும் போது மேற்கொள்ளப்படும். ஒருங்கிணைந்த சோதனையினை பொதுவாக ஒருங்கிணைந்த சோதனையினை பொதுவாக ஒருங்கிணைப்பு சோதனையாளர்கள் ஒருங்கிணைந்த சோதனையினை பொதுவாக ஒருங்கிணைப்பு சோதனையாளர்கள் அல்லது சோதனை அணிகள் மூலம் நடத்தப்படும். ஒருங்கிணைப்பு சோதனை பொதுவாக ஒருங்கிணைப்பு சோதனையாளர்கள் மூலம் அல்லது சோதனை அணிகள் மூலம் நடத்தப்படும். அப்ப இந்த இன்டிகிரேட்டட் செய்யறது கொண்டோ இதுக்குன்னு சொல்லி புதுசா ஒரு சோதனையாளர், அவருக்கு பேரு ஒருங்கிணைப்பு சோதனையாளர். அப்படி இல்லையா, ஏற்கனவே அலகு 4 அவங்களே சேர்ந்து இந்த சோதனையை செய்யலாம். எழுதுங்க. இங்கு வெண்பட்டி அல்லது கரும்பட்டி நுட்பங்களை பயன்படுத்தலாம். இங்கு வெண்பட்டி அல்லது கரும்பட்டி நுட்பங்களை பயன்படுத்தலாம். வெண்பட்டி அல்லது கரும்பட்டி நுட்பங்களை பயன்படுத்தலாம். சரியா? அப்ப அலகு முடிஞ்சு ஒருங்கிணைந்த சோதனை முடிஞ்சு, அலகு சோதனையும் முடிந்து ஒருங்கிணைந்த சோதனையும் முடியுது. அப்ப அடுத்ததாக போகும் முறைமை சோதனை. அடுத்தது முறைமை சோதனை, சிஸ்டம் டெஸ்ட். இப்ப அலகுல பகுதியா பிரிச்சோம், சோதிச்சோம். ரெண்டாவது ஒருங்கிணைப்பு பிரிச்சதெல்லாம் சேர்த்தோம், சோதிச்சோம். மூன்றாவது முறைமை சோதனை. இப்ப முறைமைய ஒன்று சேர்க்கிறோமா இல்லையா? அழகழகா பிரிச்ச விடயங்களை ஒன்றாக சேர்த்ததுக்கு பின்னால ஃபைனலா என்ன செய்ய போறோம்? கடைசியாக இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணிப்பா. இருந்தாலும் மன திருப்திக்காக வேண்டி கடைசியா ஒரு தடவை யூசர் கையில கொடுக்கறதுக்கு இப்ப மென்பொருள் சரியா இயங்குதான்னு சொல்லி ஒரு கரும்பட்டி சோதனை உள்ளிட்ட வழங்கி வெளியீடு சரியா வருதான்னு டெஸ்ட் பண்ணுவோம். இது முறைமை சோதனை அப்படின்னு சொல்லுவோம். எழுதுங்க.
முறைமையின் சோதனையாகும். இது முழு முறைமையின் சோதனையாகும். வழக்கமான அடுத்ததுங்க வழக்கமாக முறைமையை உருவாக்கிய வழக்கமாக முறைமையை உருவாக்கிய வழக்கமாக முறைமையை உருவாக்கிய செயலாளர்களின் சுயாதீன அணியினால் இது மேற்கொள்ளப்படும். வழக்கமாக முறைமையை உருவாக்கிய செய்நிரலாளர்களின் சுயாதீன அணியினரால் இது மேற்கொள்ளப்படுகின்றது. யாரப்ப செய்நிலை யார் உருவாக்கினாங்களோ அவங்க தான் இந்த டெஸ்டிங்க செஞ்சு பார்ப்பாங்க. எழுதுங்க. இது கரும்பெட்டி நுட்பங்களை பயன்படுத்தும். இது கரும்பெட்டி நுட்பங்களை பயன்படுத்தும். அப்ப பிளாக் பாக்ஸ் அப்படின்னா உள்ளீட்ட வழங்கி வெளியீடு சரியா வருதான்னு பாக்குறது. இவ்வளவும் செஞ்சதுக்கு பின்னால மென்பொருளை இப்ப ரிலீஸ் பண்றோம். மென்பொருளை இப்ப வெளியிட போக்குறோம். சோ வெளியிட்டால் இப்ப மென்பொருளை வெளியிட்டன்னு சொல்றது யாரு என்ன மென்பொருள் கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன். சோ யூசர் ஃபைனலா யூசருக்கு கொடுக்கும்போது அங்க இருந்து யூசர் பொசிஷனை கொண்டு வந்து ஃபைனல் டெஸ்டிங் செய்வோம். அதை நாங்க சொல்லுவோம் ஏற்புடைமை சோதனை. போடுங்க ஏற்புடைமை சோதனை. எக்ஸெப்ஷன் டெஸ்ட். கடைசி மட்டும் எழுதுங்க. இது செகண்ட் நோட் சொல்லணும். எழுதுங்க. வழக்கமாக முறைமையை உருவாக்கிய செய்நிரலாளர்களின் சுயாதீன அணியினரால் இது மேற்கொள்ளப்படுகிறது. கடைசி போடுங்க ஏற்புடைமை சோதனை. எக்ஸெப்ஷன் டெஸ்ட். இறுதியாக முறைமை பயனருக்கு ஏற்றதாக காணப்படுகின்றதா? என்பதை அறிய இது மேற்கொள்ளப்படுகின்றது. யூசர் எக்ஸெப்ட் பண்ற மாதிரி இந்த சிஸ்டம் இருக்குதா? மேபி இவங்க சொல்லலாம் இதுல கலர் பிரச்சனை, நம்பர் இன்னும் கொஞ்சம் பெருசா வரணும், இந்த இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இதைத்தான் சொல்லுவோம் யூசர் டெஸ்ட் பண்ணி போட்டு சார் ஸ்பீட் கொஞ்சம் கூட இருக்கணும், இல்ல ஸ்லோவா இருக்கணும், ஏதோ ஒன்று சொல்லுவாரா இல்லையா, அதுக்காகவே நீ யூசர்ட்ட கொடுக்குது. இச்சோதனை முறைமையை பயன்படுத்தும் பயனர் ஒருவரால் மேற்கொள்ளப்படும். இச்சோதனை முறைமையை பயன்படுத்த உள்ள பயனர் ஒருவரால் மேற்கொள்ளப்படும். முறைமையை பயன்படுத்த உள்ள பயனர் ஒருவரால் மேற்கொள்ளப்படும். இங்கும் இங்கு கரும்பட்டி நுட்பங்களே பயன்படுத்தப்படும். அப்ப
இங்க என்ன பயன்படுத்துறோமா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் தான் இங்கேயும் நாங்க பயன்படுத்துறோம். ஓகே, சோ அப்ப எங்கட டெஸ்டிங் உரிய பாடம் மென்பொருள் பரிசோதித்தல் பாடம் முடிஞ்சு. இப்ப அடுத்து அமுலாக்கல், அதுக்கு பின்னால மெயின்டெனன்ஸ். சோ அப்ப யூனிட் நம்பர் 7 இன்னொரு 2 or 3 கிளாஸ்ல முடியும். அதாவது இந்த மந்த்ல கிளாஸ் முடியும் போது யூனிட் நம்பர் 7 முடிஞ்சிடும். புதிய மந்த் டேட்டாபேஸோட ஆரம்பிக்க போறோம். ஓகேயா? சோ அப்ப திருப்பி நாளைக்கு 4 o'clock or 4:30 நான் டிஸ்கஸ் பண்ணி போட்டு சொல்றேன். இதுல என்ன சிலர் நினைக்கிறேன் மேபி சம்மன் இன்னைக்கு கிளாஸ் 4:30 நினைச்சுக்கிட்டு தான் போல இருக்கிறாங்க. 4:30 நினைச்சுக்கிட்டே சம்மன் சார் நீங்க 4:30 தானே சொன்னீங்க மாதிரி 3 பேர் கேட்டாங்க. அப்படி கேள்வி இந்த இடத்துல இருக்குது. அதனால நான் ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு நாளை கிளாஸ் நீங்களே எனக்கு இதுல இருக்கிறவங்க ரிப்ளை ஒன்று தரலாம் என்ன செய்வோம் அப்படின்னு. இதுல இருக்கிறவங்களும் எனக்கு ஒரு ரிப்ளை ஒன்று தரலாம். 4 ஸ்டார்ட் பண்றதா 4:30க்கு ஸ்டார்ட் பண்றதா அப்படின்னு. 4 ஸ்டார்ட் பண்றதா 4:30க்கு ஸ்டார்ட் பண்றதான்னு சொல்லி ஒரு ரிப்ளை ஒன்று தாங்க. அதுக்கேற்ப நம்ம டைமை செட் பண்ணி நாளைக்கு